நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய செய்திக்கு மத்தியில் ஒரு ஆச்சரியமான செய்தி வந்திருக்கிறது. இந்த அகமதாபாத் விமான விபத்தில் ஒரே ஒரு பயணி மட்டும் உயிர் பிழைத்திருப்பதாக அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. அவர் அந்த விமானம் புறப்பட்ட 29 நொடிகளில் வெடித்து சிதறியதாக அந்த உயிர் தப்பிய பயணி தெரிவித்திருக்கிறார். அதுவும் அவர் எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக குதித்து தப்பியதாகவும் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த விமானமானது அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து 1:39 மணிக்கு புறப்பட்டிருக்கிறது. புறப்பட்ட சில நொடிகளிலேயே விமானி அந்த டிஸ்ட்ரஸ் கால் என்று சொல்லக்கூடிய அந்த மேடே சிக்னல் கொடுத்திருக்கிறார். விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு விமானம் பேரபாயத்தில் உள்ளது என்பதை குறிப்பதற்கான அந்த சமிக்கை அவர் கொடுத்திருக்கிறார். அது விமானம் புறப்பட்ட சில நொடிகளிலேயே அந்த சமிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்குள் அவர்கள் ரெஸ்பான்ஸ் செய்வதற்குள் முன்னதாகவே அந்த விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்து வெடித்து சிதறிவிட்டது. அந்த காட்சிகளை எல்லாம் நாம் இதுவரை பார்த்தோம். அது குறித்த விவரங்களும் விரிவாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. இந்த நிலையில் 204 உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டிருக்கின்றன. யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று குஜராத் காவல்துறை வட்டாரங்கள் நமக்கு தெரிவித்திருந்தன. 204 உடல்கள் மீட்கப்பட்டிருந்தாலும் கூட பலர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டாலும் கூட அவர்கள் உயிர் பிழைப்பதற்கு வாய்ப்பில்லை என்றும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டன. அது மட்டுமன்றி பயணிகள் பலரது உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவிற்கு கருகி போய்விட்ட நிலையில் DNA சோதனை மூலம்தான் அடையாளம் காண வேண்டும் என்கிற ஒரு நிலையும் இருந்தது. இப்படிப்பட்ட சூழலில் தான் இந்த விமான விபத்தில் யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லப்பட்டு வந்தது. இந்த நிலையில் தான் ஒரே ஒரு பயணி மட்டும் உயிர் பிழைத்திருக்கக்கூடிய அந்த ஆச்சரியமான தகவல் கிடைத்திருக்கிறது. அவர் அந்த விமானத்தில் 11A என்ற இருக்கையில் பயணித்திருக்கிறார். அவர் பெயர் ரமேஷ் விஸ்வாஸ்குமார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. 40 வயது உள்ள அந்த ரமேஷ் விஸ்வாஸ்குமார் அந்த விமானம் புறப்பட்ட அந்த 28வது வினாடியில் விழுந்து வெடித்து சிதறி இருக்கிறது. அப்போது எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக குதித்து அவர் உயிர் தப்பியதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு அங்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நாட்டை உலுக்கிய இந்த அதிர்ச்சிக்கு மத்தியில் ஒரு ஆச்சரியமான செய்தியாகத்தான் இந்த ஒருவர் மட்டும் உயிர் பிழைத்திருக்கக்கூடிய அந்த செய்தி கிடைத்திருக்கிறது.